எல்லோருக்கும் வணக்கம். அங்கம் எல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே. அடடடா, இன்னைக்கு நிஃப்டி ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, நின்று பேசியிருக்கான். கிட்டத்தட்ட 207 பாயிண்ட் ஏறி இருக்கு. கடந்த 2 நாட்களில் மட்டும் லோலிருந்து கிட்டத்தட்ட பார்க்கல 500 பாயிண்ட்கள் என்பதற்கு மேலாக ஏறி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஆனால் மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பிராட் மார்க்கெட் இண்டிசஸில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லார்ஜ் கேப் மற்றும் மிட் கேப் போன்ற இண்டெக்ஸ்கள் பெருசாக நின்று பேசல. பட் சின்ன சின்ன இண்டெக்ஸஸ், ஒரு உதாரணத்துக்கு இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எல்லாம் 2% ஏறி இருக்கான். அப்புறம் சிறிய அளவிலான இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 1.5% அந்த மாதிரி இண்டெக்ஸில் ஏறி இருக்கு. அதனால் இன்னைக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்றது இல்லை. ஏன்னா நிறைய பேர் லார்ஜ் கேப் மிட் கேப்பில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு நல்ல ஒரு ஆட்டம் தான். முருகா, காண்பது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பொதுவாக இது மாதிரி நிஃப்டி 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வரும்பொழுது நிறைய பேர் நப்பாசையாக அண்ணாந்து பார்ப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு, ரொம்பவெல்லாம் வேண்டாம், ஒரு 300-400 பாயிண்ட் மட்டும் அடுத்த வாரத்தில் ஏறிக்கூட. இன்னொரு 4 நாள் இருக்குது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லீவு வேறு. ஒரு வெள்ளி சனி ஞாயிறு லீவு போட்டு ஒரு ஜாலியாக ஒரு கொடைக்கானல் அல்லது ஊட்டியில் போய் படுத்துக்கிற மாதிரி குழுன்னு ஒரு 4-5 நாள் மட்டும் கொஞ்சம் சந்தோஷத்தை பண்ணிக்கூட அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி சந்தோஷத்தை கொடுக்காம குப்புறப்படுத்துறானா இல்லையா அப்படின்றது 4 நாள் கழிச்சு அடுத்த வாரம் வியாழக்கிழமைன்ற போது தான் தெரிய வரும். உலகத்தில் வேற எங்கேயுமே ஒரு நல்ல செய்தி இல்லை. திடீர்னு சடார்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நல்ல செய்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த US டாலர் இண்டெக்ஸ் என்ன ஒரு காரணத்தினாலேயோ திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு 107 ரூபா பக்கத்தில் இருந்தான் சில வாரங்களுக்கு, சில தினங்களுக்கு முன்னாடி. திடீர்னு மிகப்பெரிய ஒரு கும்பாப்பாட்டு பாடி வெறும் 104 அப்படின்னு சரிவடைஞ்சிட்டான். இது பத்தாது, இவன் இன்னுமே சரிவடைஞ்சு ஒரு 102 101 ஒருவேளை அமெரிக்காக்காரனே கும்பா பாடிடுவானுங்களோ, அவனுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அவனுடைய சக கூட்டாளிகளே அவனை அடி வெளுத்து விட்டுருவாங்களோ, அப்போ அமெரிக்காவுடைய டாலருக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற ஏதாவது ஒரு பதட்டத்திலேயோ பயத்திலேயோ கொஞ்சம் சரிவடைஞ்சு கீழே வந்துச்சுன்னா அது நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நண்பர்களே, பெரிய பெரிய அதிகாரிகள் வேலையில் இருக்காங்க அல்லது பெரிய பெரிய அதிகாரிகள் ரிட்டையர் ஆகி வர்றாங்க. இவங்க எல்லாருமே பயங்கர ஆப்டிடியூடு டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ் போன்ற கேள்விகளை எல்லாம் கிளியர் பண்ணி தான் உயர் அதிகாரிகளாக வேலைக்கு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். கலெக்டர்களோட பழகிறது அல்லது மற்றும் ஏகப்பட்ட பெரிய லெவல் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் பழகிறதுன்னு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களால இந்த காலத்தினுடைய ஃபோர்ஜரிகளை ஃப்ராட்ஸ்டர்களை ஹேண்டில் பண்ண முடியறதில்ல, ஏமாந்துறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாட்ஸ்அப் தாங்க. 100ல் கிட்டத்தட்ட, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் 1100 கோடி போன வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏமாந்துருக்காங்களா. யோசிச்சு பாருங்க, 1100 கோடி அப்படின்னு என்ன அர்த்தம்? பணம் எக்கச்சக்கமாக போகிறது. ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாங்களா, ரிட்டையர் ஆனவர் கையில் 1,50,00,000 அசால்ட்டாக பணம் பொருளுது. யாராவது தொழில் நடத்துகிறாங்களா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் ஜாம்பவான்களாக இருக்காங்களா, அவங்க கையிலாம் பணம் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு எப்போ விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்ற மாதிரி என்னைக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு குரூப்பில் அவங்கள சேர்த்து விடுறாங்க அல்லது இவங்களே போய் ஜாயின் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு வகையில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு லிங்க்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க ஏமாத்துறதுக்கு தான் உட்காந்துருக்கான். எப்படி ஏமாற்றுவான்? எத்தையாவது ஒன்றை சொல்லி ஏமாற்றி அவங்கள ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வச்சு அந்த டவுன்லோடுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், பயங்கர லாபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காமி வைப்பானு. கடைசியில் நம்ம போயிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்டாக் மார்க்கெட் ஆப் செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த ஆப்புக்குள்ளே நடக்கிற ட்ரேடிங் டம்மியாக இருக்கும். இங்கே ரியலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோம்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். இவன் லாபம் வரணுங்கிறதுக்காகவே நீங்கள் எடுக்கிற பொசிஷனை லாபத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அங்கே அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இப்படின்னு ஏமாற்றி கிட்டத்தட்ட ஒரு IFS அதிகாரி கிட்டத்தட்ட 7 கோடி இழந்து நிற்கிறாரு பாவம். அதனால எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. நான் கூட பாருங்க, அதாவது இந்த காலத்தில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்றது என்னமோ அது பண்ணிட்டாவே அது ஏதோ ஒரிஜினல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. படித்து அவன் பாட்டை கெடுத்த அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்போ கிரிமினல் ஆக்டிவிட்டியில் உள்ளே இறங்கிட்டாங்க.
அதனால் நீங்கள் மொபைல் ஆப் பார்க்குறீங்க அல்லது வெப்சைட் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது, ஒரிஜினல் கிடையாது, ஏமாத்துறதுக்காகவே அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களே. இந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட இண்டிசஸ் வந்து இன்றைக்கி எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, எங்கே போனாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுலேயும் ஸ்மால் கேப் அண்டு மைக்ரோ கேப்பில் இன்றைக்கி ரொம்பவுமே மகிழ்ச்சி அதிகம். பட் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்பில் மகிழ்ச்சி ரொம்ப கம்மி. அப்படின்னு பார்த்தாலும் எப்படியோ இத்தனை நாள் 15 நாளாக வச்சு நம்மளை செவுத்தில் ஒரு மூளையில் கொண்டு நிற்க வச்சு சட்டார் புட்டார்னு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதில் ஒரு 2 நாள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது சமீபத்திய 2 நாள் மார்க்கெட். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான செய்தி, அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற கம்பெனி கடந்த 6 மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இன்னைக்கு வந்து 4% பக்கம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கா. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய போர்டு வந்து மார்ச் 10ஆம் தேதி கூடி அவங்க NCDs வழியாக பணம் ரைஸ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்தில் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு செல்வ செழிப்பாக இருந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் எது போன்ற செய்திகள் வந்ததுனாக்கா ஸ்டாக்குகள் ஏறிச்சு அப்படின்னா ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற ஒரு செய்தி வரும் பொழுது, அதே மாதிரி எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற செய்திகள் வரும் பொழுது, அதே மாதிரி இந்த மாதிரி பணம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வரும் பொழுது, Q3 ரிசல்ட்டுகளின் போது இது மாதிரி பல்வேறு தருணங்களில் வந்து அவன் பாட்டுக்கு எகிரிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கெல்லாம் அது கடந்த காலம், இட்ஸ் பீரியட் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சமீப காலங்களில் பார்க்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி செய்திகள் வந்ததுனாக்கா இது மார்க்கெட் ஏறிட்டான், அதனால் இன்றைக்கி வந்து 4% இன்றைக்கி மேல் நோக்கி ஏறினதுக்கு இது ஒரு காரணமா அல்லது மார்க்கெட் ஏறினது ஒரு காரணமா அப்படின்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த காலமாக இருந்ததுன்னா க்ளீனாக இது மாதிரி பணம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கும். இப்போ நாடு இருக்கிற நிலைமைக்கு, நம்ம மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு எந்த நியூஸ்னாலடா நீங்கள் ஏறினீங்க? 6 மாதம் லோ போனையே, அந்த ஒரு காரணத்தினால மேலே ஏறி வர்றீங்களா, இல்லை மார்க்கெட் ஒரு வேளை ரெக்கவரி ஆகுதுன்னு ஏறி வர்றீங்களா, இல்லை நியூஸ்னால ஏறி வர்றீங்களா, எதனாலடா அப்படின்னு யாருக்குமே ஒன்றும் புரியாத மேனிக்கு இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு முக்கிய நிகழ்வுகளில் இதுவும் ஒரு முக்கிய நிகழ்வாக உள்ளது. இந்த எஃப்ஐஎஸ் தியாகிகள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நான் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் டேட்டாவுக்கான என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இந்த தியாகிகள். ஆனால் ஒன்றுங்க, இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் 103க்கு கீழே, என்னை கேட்டால் 100க்கு கீழே மைனஸில் போயிடணும். ஏன்னு கேளுங்க, இந்த அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களுடைய வர்த்தக பார்ட்னர்கள், இந்த ஆஸ்திரேலியா, இந்த கனடா, அது போன்ற பல்வேறு நாடுகளுடைய கரன்சிகளுக்கு மதிப்பு திடீர்னு கூடி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் கும்பாப்பான்னா மகிழ்ச்சி தான். எப்படி அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேருந்து பணத்தை தூக்கிட்டு போகிறாங்களோ, அது மாதிரி அமெரிக்கா கும்பாப்பாடின்னு மறுபடி எடுத்துகிட்டு போன பணத்தையெல்லாம் திருப்பி கொண்டு வந்தால் நம்ம என்ன வேண்டாம்னா சொல்லிட போகிறோம். கருப்பு தங்கம் மற்றும் தங்கம் இது போன்ற விலைகளில் எதுவும் பெருசாக மாற்றம் இல்லாமல் தான் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் வெச்சாம்பாரி ஆப்பு நாங்கள் நினச்சா ஒரே நாளில் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த சென்செக்ஸ் வந்து கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது, அது முக்கியமாக நேற்றத்தை லோவிலிருந்து பார்க்கும்பொழுது 1000 பாயிண்ட்களுக்கு மேலே எகிரி மேலே வந்துட்டான். ஒரு காலத்தில் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ கோல்டையும் அவுட் ரன் பண்ணியிருந்தான், க்ரூட் ஆயிலையும் அவுட் ரன் பண்ணியிருந்தான், பிட்காயினையும் அவுட் ரன் பண்ணியிருந்தான். அந்த ஐபிஓலேருந்து வரக்கூடிய லாபங்கள் என்பது ஆனால் அதில் லக்கு வேணும், அலாட்மெண்ட் ஆகணும். ஒருவேளை அலாட்மெண்ட் ஆயிருந்ததுன்னா அது எந்த விதமான அசட் கிளாஸுகளை விடவும் மிகவும் அதிகமான லாபத்துக்கு போய்கிட்டு இருந்தது. எது எப்படியோ இன்னைக்கெல்லாம் சென்செக்ஸ் ஒரு 600 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வர்றதே ஒரு மிகப்பெரிய சம்பவமாக மார்க்கெட்டில் உலா வருகிறது. அந்த வகையில் இன்னைக்கு சென்செக்ஸ் 600 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறினது ஒரு மிகப்பெரிய விஷயமாக உள்ளது. இந்த GMR இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கை பற்றிய ஒரு செய்தி என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட 49% ஒரு பங்குல அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் செய்தி அப்படின்றது இதுக்கு வந்திருக்கு. பட் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த கம்பெனி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷனாக தான் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் வந்து இந்த பங்குல ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன, இந்த GMR ஏர்போர்ட்ஸில் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு காலத்தில் இந்த ஐடிசி பங்கு கீழே விழுந்தப்ப, அதானி குரூப்பில் கீழே விழுந்தப்ப, இந்த GMR ஏர்போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு கீழே விழுந்தப்ப அமெரிக்காவிலிருந்து GQG பார்ட்னர்னு ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து அவரை பெரிதும் ஃபேமஸாக பேசினாங்க. ஏன்னா அதானி குரூப் ஒரு இடம் குப்புன்னு கீழே விழுந்துட்டு ஹிண்டன்பர்க் பிரச்சனைனால மறுபடியும் மேல் நோக்கி ஏறினப்ப இவர் பெரிய அளவில் பணம் பார்த்துட்டார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இவர் இந்த GMR ஏர்போர்ட்ஸ் போன்ற பங்குலையுமே ஒரு கட்டத்தில் உள்ள என்ட்ரானார்.
கிட்டத்தட்ட 1.62% அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அவர் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கீழே இருந்த பங்கு ஒரு மாதிரி 100 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு மறுபடியும் இப்போ 70களில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷம் கொடுக்காத ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தாக்க இந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி ரியாலிட்டி செக்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த நிஃப்டி ரியாலிட்டி பங்குல ஏற்கனவே நிறைய பங்குகள் பாவம் சரிவடைஞ்சு தான் கிடக்குது. இன்றைய மார்க்கெட்டில் அதுக்கெல்லாம் பெருசாக எந்திரிச்சு மேல் நோக்கி வராமல் ஒரு மாதிரி சோகமாகவே தன்னுடைய பயணத்தை இன்றைய நேரத்தில் முடிச்சிருக்காங்க பாவம் இந்த ரியாலிட்டி பங்குகள். நண்பர்களே, உண்மைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஹைலி வாலட்டைலாக இருக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் என்பது ஸ்டாக் மார்க்கெட். அதுக்கு அடுத்தது கோல்டுமே மேல் நோக்கி ஏறி இறங்கக்கூடிய ஒரு வாலட்டிலிட்டி கொண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டுடைய எஃப்டி ரேட்ஸுமே இப்போ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நிலையாக நிறுத்தியிருப்பாங்க அவங்களுடைய ரெப்போ ரேட்டை. அப்புறம் திடீர்னு ஏற்றி இறக்கி ஒரு மாதிரி அதுவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே ரெண்டாவது வாலட்டிலிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அடுத்த வாலட்டிலிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை விடவும் ரியல் எஸ்டேட் ரொம்ப வாலட்டிலிட்டி. திடீர்னு ஏர்போர்ட் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஸ்வங்கின்னு மேலே ஏற்றிடுவான் இடத்து விலையை. இல்லைங்க, ஏதோ ஒரு பிரச்சனையாகி போச்சு, ஏர்போர்ட் அங்கே பண்ணுறது இல்லையாமாங்க, அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சிங்க அப்படின்னா அப்புறம் ஸ்வங்கின்னு ரியல் எஸ்டேட்டினுடைய விலைகள் வீழ்ச்சி அடையும். அப்புறம் சில நேரங்களில் வந்து அதிகமாக கட்டிட்டாங்க, தேவையை விட அதிகமாக அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா அப்புறம் விலை ஏற்றம் இல்லாமல் நிலைய ஒரு இடத்துல ஒரு 4-5 வருஷம் நிறுத்தி வச்சுருவோம். அப்புறம் விலைவாசியின் உயர்வை காமிச்சு அதே கட்டடத்தினுடைய விலையை மறுபடியும் ஏற்றுறதோ இறக்குதோ ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் வாலட்டிலிட்டி அப்படின்றது இந்த ரியல் எஸ்டேட் துறை தான். அந்த துறை இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு மேல் நோக்கி மார்க்கெட் வந்துமே இவன் வராது கொஞ்சம் மன வருத்தத்தை தருகிறது. இந்த கோயம்புத்தூர்லாம் சமீபத்தில் 8 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ போய் கேட்டால் 15 லட்ச ரூபாய்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னத்தையாவது ஒன்று சொல்லி மறுபடியும் 8 லட்சத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க தெய்வங்களே. இருந்தாலும் கோயம்புத்தூர்லாம் ஓவராக தான் ரேட் ஏற்றிட்டே போயிட்டாங்க. ஏங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்தினுடைய விலையை இன்னும் 2 வருஷத்தில் டபுள் பண்ணி விடுவாங்களா? அது ரொம்பவுமே ஓவராக ஆடுன்னா அப்புறம் எனத்தையாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்ற மாதிரி பாவம் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு வச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஏதாவது மகிழ்ச்சி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிட்டு இருந்த சமயத்தில். ஆனால் க்ளோசிங் டைமில் பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் 4% என்பது இறங்கி தான் இருக்குது. பாவம் ஏதாவது தொடர்ந்து சரிவடைந்து கொண்டு வந்தே இருந்த பங்கு ஏதாவது அப்படியே அந்த சரிவை நிறுத்துமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் இன்றைய தேதியில் அதுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவினுடைய செயல்பாடு அதனுடைய மூமெண்ட் என்பது பாவம் மனசு வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆளுங்க ஏகப்பட்ட பேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன பேசுவாங்க, லார்ஜ் கேப்பில் அதிகமாக இருக்கணும், மிட் கேப்பில் கம்மியாக இருக்கணும், ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து ரொம்பவுமே கம்மியான ஒரு பர்சன்டேஜ் ஹோல்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையாக நின்று பேசக்கூடிய எந்த காலத்திலும் நிலையாக நின்று பேசக்கூடிய அலோகேஷன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் அது போன்ற அலோகேஷனுகளை பின்பற்றாமல் என்னத்தையாவது ஒன்று பண்ணும்பொழுது லக் இருந்தால் காப்பாற்றி விடும், இல்லைனாக்கா அதை மொத்தமாக முடிச்சு விட்ரும். ஸோ அது மாதிரி சில அலோகேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் மார்க்கெட்டில் கொஞ்சம் பெயின்ஃபுல் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஏற்கனவே நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளிலோ அல்லது ஸ்டாக்குகளிலோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர்லாம் டெய்லி எஸ்ஐபி அல்லது வீக்லி எஸ்ஐபி அது போன்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேயும் வந்து எப்படி ஏதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அல்லது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான லீடிங் செக்டரில் இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனிகள் அது மாதிரியான சில பங்குகளை தேர்ந்தெடுத்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது போன்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் தான் உண்டு தன் கை உண்டு தன் பணம் உண்டு அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று அவங்களுடைய போக்கில் மனம் போன போக்கில் என்ட்ரு ஆகிட்டு அப்புறம் கடைசியில் பார்க்கும்பொழுது என்னடா அது சரியாக வரலையே அப்படின்ற மாதிரியான கட்டங்களில் இருக்கிறதா பெயின்ஃபுல் அப்படின்றது மார்க்கெட்டில் வரும். மற்றவங்களுக்கு பெயின் அப்படின்றது வந்தாலுமே இது மாதிரி ரொம்பவுமே ப்ரொஃபஷனலாக போகிறவங்களுக்கு அவங்களுடைய பெயின் கம்மியாக இருக்கும், இறங்கும் பொழுது அவங்களுடைய பெயின் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வெறும் 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஏறும் பொழுதே டபக்குன்னு அவங்க வந்து அவங்களுடைய விலைக்கு மேலேயோ அல்லது அவங்களுடைய விலைக்கு பக்கத்துலேயோ மிக வேகமாக ஓடி வந்துடுவாங்க. இன்று இந்த கோதாவரி பவர் அப்படின்ற கம்பெனியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா அது 6 மாதத்தினுடைய லோவில் இருந்த பங்கு அவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9.51% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கான். அதே மாதிரி இந்த ஜிண்டால்சா அப்படின்ற பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னைக்கு 8.64% அப்படின்றது ஏறி இருக்கு. இதில் ஒரு
தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல பங்குகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜிண்டால்ஸா அப்படின்றனுடைய பங்கினுடைய ஸ்டாக் பிஇ ரேஷியோ என்பது இண்டஸ்ட்ரி பிஏ விட கம்மியாக இருக்குது. அப்படி இருந்து கொண்டிருந்த நிலையில், அதே மாதிரி 6 மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த நிலையில் இன்னைக்கு இந்த பங்கு ஒரு 8.64% ஏறி இன்னைக்கு தலைப்பு இடங்கள்ல இது வந்திருக்கு. ஆனா சாமி என்னப்பா இப்படி கீழே விழுந்துட்ட அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அப்படியே வயிற்றுல ஒரு லூஸ் மோஷன் போற மாதிரி நிக்காம போற மாதிரி 5000 ரூபாய் அருகிலிருந்து விழுக ஆரம்பிச்சவன் நேரம் இப்போ 2600 வந்து விழுந்திருக்கான். இதுதான் ஏதாவது வாட் அ ஃபால் அப்படின்னு, ஓ மை காட் பெரிய கும்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா இந்த பங்கு தான் ஒரு எக்ஸாம்பிளாக உள்ளது. இந்த சமயத்தில் வந்து கடன், ஒரு கம்பெனி நடத்த வாங்கக்கூடிய கடன் என்பது என்ன, ஒரு கம்பெனியில் வந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது என்ன, ரெண்டு எது அதிகம் எது கம்மி அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஜேபி கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 3% இறங்கியிருக்கான். ஆனால் இந்த பங்குனுடைய ஒரு தகவல் என்னன்னா, அவன் இருக்கக்கூடிய கடன் என்பது 93 கோடி ஆகும். அதே சமயம் அவன் முதலீடு செய்து வைத்திருக்கக்கூடிய பணம் என்பது 345 கோடியாகவும் உள்ளது. தற்போதைய நிலையில் இன்னொரு இந்த கம்பெனி பற்றி தகவல் என்னன்னா 52 வீக் லோ என்பதிலே உள்ளது. இவன் யாரையா இவன் 2 பில்டிங்க்கு நடுவில் கயிறு கட்டி நடக்கிற மாதிரியே இருக்கானே அப்படின்ற மாதிரி இந்த பங்கை வச்சிருக்கிறவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களாகவே ஒரு கயிறு மேலேயே நடந்துகிட்டு இருக்கா இந்த இண்டஸ் டவர் அப்படின்ற பங்கு. அதே மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் 2025 செகண்ட் ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றது ஒரு பங்குல நடந்திருக்கு. அதாவது ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு இன்னைக்கு 6% அப்படின்றது ஏறி இருக்கு. இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 இந்த 2025 தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாதம், இது 3வது மாதம் போய்கிட்டு இருக்கு. இந்த 3 மாசத்துல செகண்ட் ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றது இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா பங்குல இன்னைக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரும்பாலும் அவன் ட்ரெண்டு பிடிச்சி போவான், ஒரு ட்ரெண்டிங் கிளியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏறினாலும் அப்படி ஏறுவான், அப்புறம் இறங்கினாலும் இப்படியே இறங்குவான், அப்படியே எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பல்வேறு கம்பெனிகள் உதாரணம் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மதர்சன் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவனும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒயரிங் டிவிஷன் மற்ற எக்ஸ்போர்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. அப்புறம் ஒயரிங் தனியாக பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய பாதை எப்படி இருக்குது, 2020 இதனுடைய பாதை என்பது ஏறினாலும் இப்படி ஒரு வருஷம் ஏற வேண்டியது, இறங்கினாலும் ஒரு வருஷம் இறங்க வேண்டியது, ஏறினாலும் ஒரு வருஷம் ஏற வேண்டியது அப்படின்ற மாதிரி இதனுடைய பாதை தற்போதைக்கு இருந்து சமீபத்தில் 220 ரூபாய்க்கு மேலே இருந்த பங்கு இப்போ 100 ரூபாய்க்கு பக்கத்தில் போய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டைட்டன் என்ற பங்குல இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்த பங்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள்லாம் சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த பங்கு நெகட்டிவ்லேருந்து க்ளோசிங்கில் பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த டைட்டன் என்ற பங்கு அந்த மாதிரி நடந்து க்ளோசிங்கில் 1.25% ப்ளஸ் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு வந்து இன்றைக்கி 2.5% ஏறி இருக்கான். இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரிப்போர்ட் ஆகியிருந்த அதனுடைய டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட்டில் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். காலேஜ் ஹாஸ்டலில் எவனா சிக்கிட்டான்னா அவனை போர்வை போத்தி தர்மத்துக்கு அடி வாங்குவான். அந்த மாதிரி தர்மத்துக்கு அடி வாங்கி கிடைக்கிறியப்பா அப்படின்ற மாதிரி தான் பாவம் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கை வச்சிருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடந்த 6 மாதத்தினுடைய லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இன்னைக்கு ஒரு 3.77% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட பேர் அப்படித்தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது 6 மாதத்தினுடைய லோவில் வந்துடுச்சு, ஆண்டவா ஏற்றி விடுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவன் என்னடான்னா ஏறாமல் மறுபடி 6 மந்த் லோவிலிருந்து 12 மந்த் லோவுக்கு போவான். சரி, இந்த 12 மந்த் லோவிலிருந்து ஆண்டவா ஏற்றி விடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாக்க அவன் 12 மந்த் லோவிலிருந்து 2 இயர்ஸ், அதாவது 24 மந்த்ஸ் லோ அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருப்பான். அதனால் எவன் 6 மாதத்துலேருந்து ஏறுவான், எவன் 1 வருஷத்துலேருந்து ஏறுவான், எவன் 2 வருஷத்துலேருந்து ஏறுவான்னு யாருக்குமே தெரியாது. இன்றைய மார்க்கெட்டில் சில பங்குகள் 6 மாதத்தினுடைய லோவில் இருந்தோ 1 இயர் லோவில் இருந்தோ சிலதெல்லாம் ஏறி வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 2 நாளாக மார்க்கெட் 500 பாயிண்ட் ஏறி வந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். இனிமேல் மேற்கொண்டு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் என்ன ஏது அப்படின்றது தெரிய வரும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.